காடு போல இருக்கு. நம்ம இது வழி தான் ட்ராவல் பண்ணி போயாகணும். ஃபிஷ்ஷா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கேமரா ஆன் பண்ண டேய் ஆன் பண்ண மேலே போய் இருக்கு எவ்வளோயா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஹெட் ஃபிஷ்ஷிங். ஸோ ஒரு புது ஸ்பாட்டு ஓடையா நம்ம தம்பி ஒரு புது ஸ்பாட்டு பாருங்கள். ஸோ அருமையான ஒரு ஸ்பாட்டு. இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பாட்டு தான், ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துல வந்து. ஸோ எதாவது மீன் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம யூஸ் பண்ணுற டேக்கிள்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நம்ம காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஷாப்லேயே அவைலபிள் இருக்குது. எல்லா காம்போ ஆஃபரும் அவைலபிள் இருக்குது. 3000லேருந்து ஸ்னேக் ஹெட் காம்போ ஆஃபர் பக்கா. ஸ்னேக் ஹெட் 5 kg ஸ்னேக் ஹெட் அடித்தாலும் பிடிக்கிற மாதிரி 3000லேருந்து உங்களுக்கு காம்போ ஆஃபர் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் காம்போ ஆஃபர்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் பதில்களை கமெண்டில் தெரிவிங்கள். வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பக்கா மீன் பாருங்க, நாடம் விராலில் நல்லா எடுக்கக்கூடிய சைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோவில் வராது, ஏன்னா வந்து மீன் கிடைக்கல. அதனால் ஷார்ட்ஸ் வீடியோவில் தான் வரும். லிப்பர்லாம் தான் என்ன எடுக்காதீங்க. கிளம்பு மொத்தம் பாருங்க, நல்ல சைஸ் நாடம் விரால், பக்கம் நாடம் விரால், எல்லோ ஷேடு. ஸோ பக்கம் நாடம் விரால், நல்ல சைஸ் இருக்கட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அருமையான அடுத்த நாட்டு விரால். எனக்கு 2வது விரால். ரொம்ப நேரம் போராடி ஸ்ட்ரைக் கிடச்சான்னு தெரியல வீடியோவில். ஸோ சிங்கர் ஃப்ராக். ஸோ ஒரு அருமையான நாட்டு விரால். சைஸை பார்த்தீங்களா? ஸோ நல்ல சைஸ். இன்னைக்கு பாருங்கள், 2 நாட்டு விரால் ஆச்சு. என்ன மனம், மாங்காவின் மனம். ஆச்சுதான். ஸோ பாருங்கள், சிங்கர் ஃப்ராக் ஹெவி ஹுக்கப். ஸோ நல்ல ஹுக்கப் மீனை பாருங்கள், நல்ல அருமையான சைஸ், அருமையான சைஸ் நட்டு விரால். சூப்பர்.
ஸோ கவர் கொண்டுறாத இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா, இன்னொரு சைடை எடுத்து இன்னொரு மீனோட பார்த்திங்களா சிங்கிள் லெப்பரில் 2 மீன் நம்ம கண்டுபிடிச்ச மெத்தடு என்ன வந்தாலும் கலந்து விடாது, தைரியமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து காசு பண்ணுவோம். இந்த பாசி தான் அதை ஃபிஷ் டேங்கில் இட்டிருந்தேன். அடுத்த தொட்டியில் எடுத்து பின்னி ஃபிஷ் டேங்கில் அதில் இட்டு மஞ்சள் பொடி, மிளகு பொடி, குங்குமம் எல்லாத்தையும் எடுத்த தட்டி 2 நாளில் சோழி தீர்த்து இருக்கா காணும் போது ஓட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் 3வது மீன் இன்னைக்கு அடிபொலி ஸ்ட்ரைக். ஸோ நல்லா துரத்தி வந்து அடித்தான் ஸ்ட்ரைக், வேறு லெவல் பாருங்கள். நல்ல நாட்டு விரால், எல்லாம் சைஸ் நாட்டு விரால்லாம் அடிக்குது, பிரச்சனை இல்லை. நல்லா ஹுக்கப். ஃப்ராகை கடிச்சு வச்சுருக்கான், அவனை பல்லில் இருக்குது பார்த்தியா பாருங்கள், அவனுக்கு பல்லில் இருக்குது ஃப்ராகு உள்ள. ஸோ நம்ம சிங்கர் பேக் டு ஃபார்ம். நம்ம சிங்கர் ஃப்ராகில் தான் அடிச்சிருக்கு. அதில் கூட பின்ன இடம் இல்லை, இடம் இல்லை. அது கையில் எடுத்துன்னு வேண்டாங்கன்ற ஒரு கவர் வேண்டல. அடுத்த காட்சி இல்லை. ഫ്രണ്ട്സ് അടുത്ത് ചേവരല്ലേ കുട്ടിയിലെ ബുള്ള സ്നേക്ക് ഇട്ട് അടുത്തടിച്ചിരിക്കുക, ബുള്ള സ്നേക്ക് ഇട്ട് കുട്ടി ബുള്ള സ്നേക്ക് ഇട്ട്. கலரை பார்த்தீங்களா, அருமையான ஒரு கலர், சரியான ஹுக்கப், பக்கா ஹுக்கப். ஓகே, எத்தனை நாளும் ஜெயிச்சிருக்கு ஸ்னேக்கட். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அடிச்சிருக்க மீனை பாருங்கள். ஸோ ஒரு குட்டி ஸ்னேக்கட், புள்ளை ஸ்னேக்கட் சைஸ், சின்ன சாதனம் தான். இன்றைக்கி 4வது மீன் இல்லையா, 4வது மீன். ஸோ அதோட பேட்டர்னை பாருங்கள். ஸோ அதை போடும். அந்த வீட்டில் போய் நான் சென்னை இருக்கா வராங்க. எப்போ அடுத்து காஸ்ட் பண்ணுற முன்னாடியும் நம்ம ஃப்ராகை வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும், ஹுக்கெல்லாம் சரியாக இருக்கா. ஏன்னா அடுத்து அடிக்க போகிற மீனுக்கு வந்து ஹுக்கப் கரெக்டாக வரணும்னா ஹுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும்.
ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அடுத்த காஸ்ட் நம்ம வந்து பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்த காஸ்ட் பண்ணுவோம். ஏதோ ஒரு பெரிய மீன் அங்கே வந்துட்டு போச்சு. ஸோ ஹெவி மீன், என்ன ஹெவி மீன் தெரியல, அந்த மரத்துக்கடியில். பா, இந்த பிளேயரு இப்போ மறக்காத எடு. கேமரா ஆன் பண்ண டேய் ஆன் பண்ண மேலே போய் இருக்கு. വലിയ സാധനം അടിച്ചോടാ നീങ്ങട 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 ഇല്ലാത്ത വീടുകളിൽ ഏറി വാടാ. அவங்க அம்மா இங்கே கேட்டாலே அது அவங்க மீன் பிடிக்க போய் நாங்கள் அதோட தான் பாருங்க, சும்மா அடிக்கலாம். நம்ம மயிறு என்னென்ன கேட்கலாம், நீ அவட வா, நம்ம பீக் ஃப்ராக் அண்ணே அவட வந்து நில்லு, நாங்கள் வரணும். சென்னை இல்லையா, இங்கே ஒரு நாள் அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சும்மா அடித்து பார்க்கலாம். மதியம் நான் கடையில் இருந்து சோறு தின வந்த டைம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் எது கூடயாவது அட்டாச் பண்ணி போடுவேன், பார்த்துக்கலுங்க. பாருங்கள் சைஸ் பிளைஸ் நைகட். பாருங்க, பீக் ஃப்ராகு. பீக் ஃப்ராகு நான் ஹுக்கை கலக்கிறேன். அது குக்காலத்தில் தான் என்ன வீடியோங்க அண்ணாட மாசம் ஹெவி. ஹெவி சான் பார்த்துலுங்க. நமக்கு இப்போ அடித்தது மத்தியான வேளையில் காட்டுக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டதுக்கு கஷ்டப்பட்டு படல, சும்மா சோறு தண்ணி கேப் வந்து அடித்து பார்ப்பேன், இல்லை அடித்து பார்த்தது. பாருங்கள் எப்படி இருக்கான வித்தியாசம் கேட்டார். ஸோ அப்போ நம்ம கிடச்ச இன்றைக்கி மீன் பாருங்கள், தரமான ஒரு 3 மீன். ஸோ பரவாயில்லாமல் சைஸ் 3 மீன். இது வந்து புல்லை ஸ்னேக்கட் குட்டி. இது நம்ம தொட்டியில் சம்டைம்ஸ் விடுவோம். வீடு போகிற வரைக்கும் உயிரோட இருந்தாங்கன்னா தொட்டியில் விடும், இல்லைன்னா ஃப்ரை பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் தரமான நாட்டு வரால்கள். ஸோ இவ்வளோ மீன் கிடச்சிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போது ஃபிஷ்ஷிங் முடிஞ்சது. இன்றைக்கி ஒரு 4 மீன் அடிச்சிருக்கு. ஒரு சின்ன புல்லை ஸ்னேக்கட், அப்புறம் 3 தரமான நாட்டு விரால் அடிச்சிருக்கு. ஸோ ஃபோட்டோ நான் காமிக்கிறேன். நம்ம ஸ்பாட்டு பாருங்கள். அப்போது ஃபிஷ்ஷிங் முடிஞ்சு டயர்டில் அப்படியே நிற்கிறோம். இனி ஸ்ட்ரைட்டாக வீட்டில் போய் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். இப்படி ஃப்ரை பண்ணுற வீடியோலாம் வேணும்னா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள், தனியாக போடுவோம். நம்ம செப்பரேட்டாக ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஃப்ரை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருவோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வாங்க இப்போ அடுத்த வீடியோ வர வெயிட் பண்ணுவோம். வாங்க இப்போ அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுவோம்.